யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு படம் உருவாகிற விதம், ஒரு கதையை உருவாக்குகிற விதம், அது எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தோன்றலாம். நீங்கள் போகிற வழியில் அல்லது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், அப்படி இல்லைன்னா ஒரு புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கருத்துக்கள், அது மூலமாக கூட நீங்கள் எப்படியோ கதைகளை உருவாக்கலாம். அது கதாசிரியர்களின் வேலை. அந்த கதைக்கு வசனங்கள் எழுதுவதற்கு அதுக்கு தனிப்பட்ட எழுத்து பட்டறையில் பயிற்சி பெற்றவர்கள், ஞானம் பெற்றவர்கள், அந்த கதையினை திரைக்கதையாக எழுதக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் அதை எழுதிடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படித்தான் கதையை உருவாக்கி அந்த கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதி எல்லாம் பண்ணாலும் கதையோட நாட்ஸ் ஒன் லைன் சொல்லுவாங்க. அந்த ஒன் லைனை பிடிக்கிறது தான் பெரிய ஒரு விஷயம். அதுகளில் நீங்கள் எந்த படத்தை எடுத்தாலும் சொன்னாங்கன்னா, நீங்கள் இயற்கையில் சொல்லுவாங்க. நான் இப்போ எதுக்கு சொல்ல போகிறேங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் கேளுங்களேன். அரச கட்டளை என்கின்ற படத்திற்கு உண்டான கதையின் கரு உருவாகிறதுக்கு அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தான் காரணம். அதுவும் குறிப்பாக ஒரு முக்கியமான தலைவர், அதை நான் சொல்கிறேன். அந்த தலைவர் தான் காரணம் என்பதை உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா? அப்படிங்கிறத பாருங்கள். சரி, ஒன்லைன் என்னங்கிறதுக்கு ஒரு வரியில் சொல்கிறேன் பாருங்களேன். உலகமே அறிஞ்ச படம் டைட்டானிக். அந்த டைட்டானிக் ஒன்லைன் என்ன கதை? கப்பல் மோதுது, அதில் ஒரு காதல் ஜோடி இருக்குது, அது கவிழ்ந்துடுறாங்க. அந்த கப்பலோட ரியாலிட்டியில் உயிர் பிழைக்கக்கூடிய 2 பேர் காதலிக்காக கதாநாயகன் இறந்துடுறான். இதுதான் கதை, முடிஞ்சு போகுது. அதில் உலகத்திலே மிகப்பெரிய கப்பலாக உருவாக்கப்பட்ட டைட்டானிக், அந்த கப்பலோட வரலாறும் அது தோன்றிய விதம், அழிந்த விதம், அதுதான கதையை நாட்சுன்னு சொல்லி உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக படம் ஓடிச்சின்னு பார்த்தீங்க கிடையாது. அதில் ஒரு அற்புதமான ஒரு காதல் கதை இருந்தது. ஒரு பணக்கார, ஒரு ஏழை, பணக்கார பெண், ஏழை பையன், இந்த 2 பேருக்குள்ள காதல். பணக்கார பெண்ணுக்காக அந்த ஏழை காதலன் தன் உயிரை மாய்க்கிறது தான் கதை, விட்டு கொடுக்கறது தான் கதை. அந்த கடைசி ஒரு 10 செகண்ட் காட்சி தான் 3 மணி நேர படத்திற்கான உயிர் நாடி. அதுதான் ஒன்லைன். மற்றபடி நீங்கள் கதைக்கு திரைக்கதைக்கு நீங்கள் டைட்டானிக் கப்பலை எடுத்துக்கலாம், கடலை வச்சுக்கலாம், பனிப்பாறையை வச்சுக்கலாம், பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஏழைங்கிறத உருவாக்கலாம். இதுதான் கதை. சரி, அந்த ஒன்லைனை பிடிச்ச எம்ஜிஆரோட ஞானம் என்ன இருக்கிறது, அதுதான் நான் சொல்ல போகிறேன். இதில் 1967 அரச கட்டளைங்கிற படம் உருவாச்சு. ஆனால் இந்த கதைக்கான கரு 1962 எம்ஜிஆர் பிடித்தார். அது எப்படி? மிக சுவாரஸ்யமான சம்பவம் தொடருது. 62 தேர்தல் நடக்குது. பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக தான் தேர்தலில் நிற்கிது. எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. பிரச்சாரத்துக்கு தன் சம்பாதித்த ஒட்டுமொத்த பணத்தையும் அள்ளி கொண்டுக்கிட்டு போய் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாருங்கிறது உலகமே தெரிந்த செய்தி. அதனால தான் ஒரு மாபெரும் தலைவனாக உருவாக்கினார். சரி, அப்படி போகும்போது கும்மிடிப்பூண்டிக்கு எம்ஜிஆர் பயணமாகிட்டு இருக்கிறார் பிரச்சாரத்துக்கு. கூட யார் யார் போகிறா? அவருடைய உதவியாளர் சபாபதி, கதாசிரியர் ரவீந்திரன், இவங்களோட சேர்ந்து ஒரு காரில் பயணப்பட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ கும்மிடிப்பூண்டியை கிராஸ் பண்ணும்போது அங்கே ரயில்வே கிராஸ் ஒன்று இருக்குது. தெரியல, ஆள் இல்லாத ரயில்வே கிராஸ் இல்லை, ஆள் இருக்கக்கூடிய ரயில்வே கிராஸிங்கும் போது வண்டியை போய்கிட்டு இருக்கும்போதே வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. இப்போது டிராஃபிக் நிற்கிது, மக்கள் அங்கங்கே நிற்கிறாங்க. எல்லாருக்கும் எம்ஜிஆரோட காரோட கலரும் அந்த கார் நம்பரும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்கும் இல்லையா? 1000 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தனுக்கு 2 பேருக்கு தெரிஞ்சால் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அப்படி எம்ஜிஆரோட கார் நம்பரை அடையாளம் கண்டுபிடிச்சி மக்கள் அடையாளம் கண்டுக்கிட்டாங்க, கூட்டம். ஆனால் இப்போ எம்ஜிஆரோட கண்ணு ஒரு ஆளை பார்க்கு. எம்ஜிஆரோட வண்டியை பார்த்து ஊரே திரளுகின்ற நேரத்தில் தனக்கு முன்னால் ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த வண்டியை எம்ஜிஆர் நோட் பண்ணுறார். இந்த வண்டியை எங்கேயோ பார்த்துருக்கோமே, இது ஒரு முக்கியமான தலைவர் யாருன்னா காமராஜர் அவர்களுடைய வண்டி நம்பர் மாதிரி எம்ஜிஆர் கண்டுபிடிக்கிறார். அப்போ கூட இருக்கக்கூடிய தன்னுடைய உதவியாளர் சபாபதியை அனுப்பி, இது காமராஜர் அவர்களோட கார் மாதிரி இருக்குது, அவரும் பிரச்சாரத்துக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் இதை போய் ஐயா இருக்காங்களான்னு போய் பாருங்களேன்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் நேரடியாக பார்க்குறார். அந்த காருக்குள் காமராஜர் பயணமாகிட்டு, அவரும் வெயிட்டிங்கில் இருக்கிறார். ஆனால் மக்கள் கூட்டத்திலலாம் இங்கே இருக்குது. அப்போ மக்களிடமிருந்து பொதுமக்கள்கிட்ட விடைபெற்று கொண்டு 1 நிமிடம்னு சொல்லி அந்த விடைபெற்ற நேரத்தில்
எம்ஜிஆரை காணுவதற்கு நூற்றுக்கணக்கில் திரண்ட மக்கள். ஆனால் எம்ஜிஆர் காமராஜரை பார்க்க போகிறார். போய் அங்கே போய் இறங்குனது கண்ணாடியை திறந்துட்டு அந்த ஆள் காமராஜர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, காரை விட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு முயற்சி செய்கிறார். எம்ஜிஆரை சுற்றின கூட்டம் படுமையான கூட்டம் இருக்குது. அப்போ எம்ஜிஆர் காரோட கதவை அப்படியே எடுத்து தள்ளி மூடிட்டு, ஐயா நீங்கள் உள்ளே உட்காருங்க, நீங்கள் கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வணக்கம் தெரிவிச்சுட்டு, அவன் மாதிரி இங்கே பிரச்சாரத்துக்கு போகிறீங்களா, ஆமாம் பிரச்சாரத்துக்கு போகிறேன், நானும் தான் பிரச்சாரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்களே, உங்களுக்கு பாதுகாப்புக்கு எதுவும் வண்டி எதுவும் இல்லையா, நீங்கள் பாதுகாப்புக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ காமராஜர் ஒரு பதில் சொன்னாராம் எம்ஜிஆர்கிட்ட. என்ன பதில்னா, எனக்கு எதுக்கு பாதுகாப்பு, என்னை யார் என்ன செய்ய போகிறா, இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கூட்டம் முழுவதும் உங்களை சுற்றி தான் நிற்கே தவிர என்னை சுற்றி எந்த கூட்டமும் கிடையாது, எனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குது, நீங்கள் போய் காருக்குள்ளே உட்காருங்கன்னு சொல்லி காமராஜர் பெருந்தன்மையாக சொல்லிவிடுறார். காமராஜர் எம்ஜிஆர் அவர்களும் வணக்கம் தெரிவித்து அந்த வாழ்த்தை ஏற்றுக்கிட்டு நேராக வந்து காருக்குள்ளே உட்கார்ந்த உடனே ரவீந்திரனோட தொடையை தட்டி ஒரு அருமையான கதை கிடச்சிருக்கு. நான் ஒரு லைன் சொல்கிறேன், அந்த இதை பிடி, அதுதான் நான் டைட்டானிக்கை நான் சொன்னேன். என்ன சொன்னார்னா, ஒரு ராஜா, அந்த ராஜா தன்னுடைய நாட்டின் நகரங்களுக்கு பயணம் செய்கிற பொழுது தன்னுடைய இராணுவ படைகளோடும் தளபதிகளோட உதவி இல்லாமலும், அவர்களால் இல்லை என்றால் அந்த தளபதி இல்லைன்னா பொதுமக்களால் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா அந்த ராஜா எப்படிப்பட்டவனாக இருப்பான், அதை எப்படி உருவாக்கணும், இதுதான் என் ஒன்லைன், நீ இதை கதை பிடிச்சி எழுதுன்னு சொல்லிட்டார். இந்த நாட்ஸ் தான் 1967 வரக்கூடிய அரச கட்டளையோட படம். எம்ஜி சக்கரபாணி டைரக்ஷன் பண்ண அந்த படத்தோட கதை. ஒரு கதையை உருவாக்குவதற்கு எங்கேருந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுவாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு விழிப்புணர்ச்சியை கொண்டு வருவதற்காக அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா, முதலில் திரைப்படத்தில் ஃபேன் செட் போட்டு இருக்கக்கூடியது, பெண்கள் நவீன ஆடைகள் உடுத்தக்கூடிய ஒரு கேரக்டரை உருவாக்குனது அண்ணா அவர்கள் தான். அதே மாதிரி ஒரே நாளில் அந்த படத்து பேர் வேலைக்காரி, அதே மாதிரி ஒரே நாள் இரவில் நடக்கக்கூடிய ஒரு கதையை ஒரே நாள் இரவில் எழுதி முடித்தக்கூடிய ஒரு படம் தான் ஓர் இரவுங்கிற படம். தமிழ் திரை உலகை அப்படியே புரட்டி தூக்கி போட்ட படம் அது. சமூக பிரச்சனையை திரையில் பேசின ஒரு படம் அது முதல்ல. அதுக்கப்புறம் தான் பராசக்தி எல்லாம் பின்னாடி வந்தது. எப்படி பராசக்தி பின்னால் எப்படி வந்ததோ அது மாதிரி. அப்படி ஓரிரவு வேலைக்காரி மூலமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சமூக விழிப்புணர்ச்சியையும் அரசியல் விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்தியதைப் போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் பராசக்தி மூலமும் பொதுமக்களிடம் பகுத்தறிவு பிரச்சாரத்தை வெளியே கொண்டு வந்ததைப் போல அரசியல் கருத்துக்களை அண்ணா அவர்களுக்கு ஆதரவாக முழு மூச்சாக வெளியிட்ட எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கதையை பிடிச்ச விதம் பார்த்தீங்களா. நான் எந்த தலைவரை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய போகிறாரோ, எந்த காங்கிரஸை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய போகிறாரோ அந்த காங்கிரஸ் தலைவர்கிட்ட இருந்தே ஒரு கதையை உருவிக்கிட்டு வர்றார் எம்ஜிஆர். அதுதான் அரச கட்டளைங்கிறார். இப்போ நீங்கள் அரசியல் கருத்துக்களோடு அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காமராஜரை நீங்கள் அன்னைக்கு லெவலில் பார்க்கணும். அவர் பெரிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர், பிரதமர்களை உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றவர் காமராஜர். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆள் ரோட்டு வழி சாதாரணமாக வந்து ஒரு வண்டிக்குள்ளே அமைதியாக உட்காந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு காட்சியை எடுத்து ஒரு நாடு, ஒரு நாட்டோட மன்னன், அந்த நாட்டோட மக்களுக்கு மன்னனோட இராணுவம், அந்த இராணுவத்திற்கு உண்டான தளபதிகள், அந்த தளபதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ராஜா, அப்படியே சர்க்கிள் மாதிரி வருதா. இப்போ இத்தனை படை பரிபாலங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு தனி மனிதனாக ரோட்டில் போகக்கூடியன்னா அந்த காட்சி என்ன இருக்கும் அப்படிங்கிறத அங்கே உருவிதான் அரச கட்டளையோட கதையை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குகிறார். அது மூலமாக உருவான கதை தான் அரச கட்டளைங்கிறது. இது எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கதை உருவாகிற விதம், ஒரு கதையை பிடிக்கிற விதம். மக்களிடம் செல், அண்ணா சொன்னார், மக்களிடமிருந்து கற்றுக்கொள்
அண்ணா சொன்னார், மக்களிடம் இருந்து பிரச்சனையை, அவர்களுக்கு தீர்வை நீ அந்த இடத்துல உருவாக்கு, அண்ணா சொன்னார். ஆனால் எந்த மக்களிடம் யாரிடமிருந்து காக்க வேண்டுமோ அவர்களிடமிருந்தே கதையையும் பெற்றக்கூடிய மகத்தான ஞானத் தலைவனாக எம்ஜிஆர் இருந்த வரலாறைத்தான் இன்றைய காணொளியில் பதிவு செய்கிறேன் தோழர்களே. இதே மாதிரி தான் நம்மை சுற்றி 1000 கதைகள் இருக்கிறது, நம்மை சுற்றி 1000 சம்பவங்கள் இருக்கிறது. அந்த சம்பவங்கள் தான் கதைகளாக மாற்றப்பட்டு அது சமூகத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்ச்சியாக நாம் எப்படி மாற்றுவது, அப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைத்தவர்கள் பேசுங்கள், வாய்ப்பு கிடைத்தவர்கள் எழுதுங்கள். அப்படியும் கிடைக்கவில்லையா, பிரச்சாரத்தை நல்ல செயல்கள் மூலமாக, நல்ல சொற்கள் மூலமாக அதை பயன்படுத்துங்கள் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.